त्रयः तिस्रः त्रीणि சொல்லுங்க பார்க்கலாம் त्रयः तिस्रः त्रीणि சரி त्रयஹனா என்ன அர்த்தம் மூன்று சரி திஸ்ரஹனா என்ன அர்த்தம் அதுவும் மூணு தான் அதுவும் மூன்று தான் த்ரீணி என்ன அர்த்தம் அதுவும் மூன்று தான் புரியுறதா त्रयः तिस्रः त्रीणि மூணு வார்த்தை மூணுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் மூன்று 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 புரியுதா சரி இதை எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா த சேம் ப்ரொசீஜர் லிங்கத்தை வச்சுதான் எல்லாமே ஜெண்டரை வச்சுதான் எல்லாமே சரியா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு சிறுவன் நின்றுட்டு இருந்தான் அப்போ ஏகஹா பாலகஹான்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா ரெண்டு சிறுவர்கள் நிற்கும் போது துவௌ பாலவு ஞாபகம் இருக்கா இப்போ பாலகாகா மூன்று சிறுவர்கள் இருக்கா எப்படி சொல்லணும் ராமாகா பாலகாகா நீங்க சொன்ன ராமாக ராமவு ராமா அந்த மாதிரி பாலகாக வெரி குட் கரெக்ட் மூன்று சிறுவர்கள் 3 பாய்ஸ் இங்கிலீஷ் தமிழ்ல சொன்ன மாதிரியே இங்க த்ரயஹா பாலகா சரியா மூன்று சிறுவர்கள் புரிஞ்சுதா அடுத்தது அந்த மூன்று சிறுவர்களுக்கு பக்கத்திலேயே மூன்று சிறுமிகள் இருக்கா இப்ப மூன்று சிறுமிகள் 3 கரெக்ட் கரெக்ட் பாலிகாஹ तिस्रः बालिका கரெக்ட் நானா சொன்னீங்கோ திஸ்ரஹ பாலிகாஹ புரிஞ்சுதா சரி அந்த மூன்று கேர்ள்ஸ் ஒரே இதுமா இந்த புள்ளி வச்சா புள்ளிங்கம் சொன்னாங்களே இல்ல பாருங்க புள்ளி வச்சாலும் ஸ்ரீலிங்கம் தான் வருது புள்ளி வச்சா புள்ளிங்கம் சொல்லணும் முடியல இப்ப புள்ளி வச்சா ஸ்ரீலிங்கம் தான் வருது பாலிகாஹா இங்க பாலிகாஹா ரெண்டு புள்ளி வைக்கிறோம் இருந்தாலும் ஸ்ரீலிங்கம் வருது ஆனா நீங்க அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும் நான் சொன்னது புரிஞ்சது ஃபர்ஸ்ட் நான் சிங்குலர்ல சொல்லும் போது தான் சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கணும் பாலகஹா பாலிகா புஷ்பம் புரிஞ்சுதா இது வந்து சிங்குலரா ப்ளூரலா இது நான் வந்து சிங்குலர்ல சொன்ன ரூல் எடுத்துன்னு வந்து நீங்க ப்ளூரல்குள்ள போட்டா என்ன பண்ண முடியும் சொல்லலமா சொல்றேன் எக்ஸ்பிளனேஷன் எனக்கே சொல்லிட்டேன் நானு பரவாயில்ல ஆனா இது மாதிரி டவுட் வரும் என்னடா இது இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வந்து விசர்க்கம் வந்தா புல்லிங்கம்னு சொன்னார் இப்ப இவர் ஸ்ரீலிங்கத்துல போய் விசர்க்கத்தை எழுதுறாரு அப்படின்னா நீங்க முதல்ல சொன்ன அந்த ஏக வச்சனத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் அதை வச்சு பார்க்கணும் பகுவச்சனத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு பார்க்கணும் சரியா இப்போ 3 கேர்ள்ஸ் இருந்தா 3 சிறுமிகள் 3 கேர்ள்ஸ் இதை இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லியாச்சு சம்ஸ்கிருதம் எப்படி சொல்றது திஸ்ரஹா பாலிகாஹா அந்த 3 குழந்தைகள் கட்டியும் ஒரு பூ இருந்தது மொத்தம் எத்தனை பூ இருக்கு அங்க 3 பூ 3 மலர்கள் சரியா புஷ்பாணி இது பாருங்க த்ரீணி புஷ்பாணி த்ரீணி புஷ்பாணி தெரியாதா த்ரீணி புஷ்பாணி இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல புரிஞ்சா மாதிரி இருந்தது புரியல இதெல்லாம் சொல்லலாம் புரியுது ஐயா யாருக்கா புரியலையா சரி இது வரைக்கும் இருக்கட்டும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் திருப்பி ஒரு தடவை 2 தடவை பாருங்க அப்போ உங்களுக்கு நன்னாவே புரியும் சரியா இத்தோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது தன்யோஸ்மி ధన్యవాదమా ధన్యవాదాలు ధన్యవాదాలు நான் இப்ப இந்த மீட்டிங் எண்ட் பண்றேன்